அப்புறமா வந்து நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவேங்கிற பாடல், அது பாரதியார் பாட்டுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கே தெரியாது பாடுற வரைக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே அந்த மாதிரி பாடல்கள் தானே. கண்ணனை பற்றிய கரெக்ட். பாடல்கள், அச்சமில்லை அச்சமில்லை, தேசிய உணர்வு ஊட்டும் பாடல்கள் இப்படி தானே கேட்டிருக்கோம். இது வந்து பாடின பிறகு தான் நான் போய் எங்கள் வீட்டில் இருக்கிற பாரதியார் கவிதைகளில் அது எத்தனை பேஜில் இருக்குது என்ன எழுதுன்னு பார்த்தேன். பொய்யோ மெய்யோ அப்படிங்கிற ஒரு கவிதை முழுசும். அது வந்து ஒரு உரைநடை வடிவிலான கவிதை. அதுலேருந்து ஒரு சில வரிகளை எடுத்து போட்டு பண்ணப்பட்டது தான் அது. ஸோ இந்த கனெக்ஷன் வந்து ரியலி அதாவது எங்கள் அப்பா சொல்லுவார், 1 போட்டுட்டு எத்தனை ஜீரோஸ் போட்டாலும் அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. அந்த 1 தான் நீ பாடின நிற்பதுவே அப்படின்னு சொல்லுவார். அருமையான விஷயம். ஸோ இட் டஸ் நாட் மீன் அந்த ஜீரோஸ்க்கெல்லாம் வேல்யூவே இல்லைன்னு இல்லை. பட் எவ்ரி ஜீரோ யூ புட் இது ஒண்ணு இல்லைன்னா அந்த 1 இல்லைன்னா வேல்யூ இல்லை அப்படின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு பாரதியாரோட எனக்கு ஒரு டீப் கனெக்ஷன் ஏற்பட்டது. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அந்த பாடலை பாடுவதற்கான வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? அது எப்படின்னா, எனக்கு ஒரு ட்ரீம். சின்ன வயசுலேருந்து ராஜா சார் பாட்டையே தான் கேட்டு வளர்ந்தோம். ஸோ அவர்கிட்ட எப்படியாவது ஒரு வரி பாடினா கூட அது வந்து ஒரு பரவாயில்ல அப்படின்றது ஒரு இதனால நான் போய் நான் இன்ஃபேக்ட் தெலுங்குல தான் பாட ஆரம்பித்தேன். அதுக்கு ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட். நிற்பதுவே வந்து நிறைய பேர் நினைக்கிற மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் சாங் கிடையாது. அது கரெக்ட். நிறைய பேர் டெபியூனே அதுதான் நினைப்பாங்க. நீங்கள் தமிழில் வித்தியாசம் தமிழில் பாடினேன். அதுக்கு முன்னாடி தெலுங்குல பாட ஆரம்பித்தேன். தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் அப்போ நமக்கு இங்கே தானே சென்னையில் இருந்ததுனால தெலுங்குல தான் பாட ஆரம்பித்தேன். பட் ராஜா சார்கிட்ட பாடணும் ரொம்ப ஆர்வம். போயிட்டு அவர்கிட்ட நான் ஆடிஷன் கொடுத்தேன். ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணி தான் ஆடிஷனே கிடச்சிது. மத்தியான நேரம் லஞ்சில் அந்த பிரசாதில் உட்காந்துட்டே இருந்தேன். இந்த பையன் எப்போ பார்த்தாலும் வரானேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாரு. அவரே வெளில வந்து கூப்பிட்டாரு. யாருமே இல்லை அங்கே, சுபையா யாருமே இல்லாதனால வாப்பா அப்படின்னாரு. அந்த கதவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எங்கே கதவு இருக்குன்னே தெரியாது. எதையோ போய் தள்ளிகிட்டு இருந்தேன். அப்புறம் அதில் உள்ளே போயிட்டு பாடி காட்ட சொன்னார். அப்போ வந்து உன்னிகிருஷ்ணன் அண்ணா வந்து அவர் பாடிய ஒரு பாடல், எல் கிருஷ்ணன் அண்ணா மியூசிக் டைரக்டர், அவர் இசையமைச்ச ஒரு பாட்டு. गायती वनमाली मधुरं गायती वनमाली मधुरं गायती वनमाली वनमाली அப்படின்னு ஒரு பிட் ஒன்று பாடி காமிச்சேன். சரின்னு அப்படியே கேட்டார். சொல்லி அனுப்புகிறேன்ப்பா அப்படின்ட்டாரு.